நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னவென்றால் கலாத்தியர் 5:6. கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 காரியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய காரியத்தில் மிக மிக முக்கியமான காரியம் 2 இருக்குது. 1 விசுவாசம், 2 அன்பு. 1 விசுவாசமும் அன்பும். 2ம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அன்பும் விசுவாசம் எப்படியா இருக்கிறது? ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த விசுவாசம் எவ்வளோ முக்கியம் என்று கேட்டால், எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. அப்போ விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. அவரிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் கவனிங்க, எதையாவது ஒரு பொருளை வாங்கணும்னா நாம் பணம் செலுத்தி விட்டு தான் பொருளை வாங்க வேண்டும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார்? பொருளை கொடுப்பாரு. கவனிங்க, கடைக்காரர்கிட்ட ஒரு பொருளை நாம் வாங்க வேண்டும் என்றால் ஒரு கிரயத்தை நாம் கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு பணத்தை நாம் கொடுக்க வேண்டும். பணத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பொருளை கொடுப்பாங்க. அதுபோல நல்லா கவனிங்க, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் நன்மைகளை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்தவோ ஆசீர்வாதங்களை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் விசுவாசிக்க மாட்டேங்க, நான் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணுவேன், உபவாசிப்பேன், கண்ணீர் விடுவேன், போராடுவேன், அதனால் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அமைதியா இருங்க. வேதம் சொல்லுகிறது நம்மளை பார்த்து விசுவாசிகள் என்று அழைக்கிறது. வேதம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? விசுவாசிகள் என்று அழைக்கிறது. ஆகவே விசுவாசத்தை உடையவர்களாக நாம் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். விசுவாசிக்கிறபடினால நாம் என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் பிழைக்கிறோம். விசுவாசம் யாரெல்லாம் சொல்கிறீங்க? நம்ம ரோமர் அதிகாரத்தில் பார்க்குறோம், விசுவாசத்தினாலே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிக்கப்பட்டுறோம். இயேசு கிறிஸ்து மரித்தாரு, இருதயத்தில் விசுவாசத்தின் நாவில் அறிக்கை செய்யும் போது ரட்சிக்கப்படுகிறது. ஆகவே விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே நம்ம என்ன பண்ணுறோம்? பிழைக்கிறோம். நல்லா கவனிங்க, நாம் செய்கிற வேலையோ தொழிலோ வியாபாரமோ அதெல்லாம் நமக்கு சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் மீன்ஸ் வாழ்வாதாரம் கிடையாது. அதுதான் வாழ்வு. வேலை வியாபாரம். நாம் விசுவாசிகளாக இருக்கிறபடினால தேவனை நாம் விசுவாசிக்கிறபடினால நாம் செய்யும் காரியங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். விளங்குதுங்களா? வேலை செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், அதெல்லாம் நம்முடைய ஆதாரம் கிடையாது. நாம் தேவனையும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறபடினால நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம், நாம் கையிட்டு செய்கிற தொழில்களை எல்லாம், நாம் கையிட்டு செய்கிற வியாபாரத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிறபடினால நாம் எப்படியாக இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அவர் ஆசீர்வதிக்கிறோம். ஆகவே நாம் என்ன பண்ணுறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ யார் நமக்கு சோர்ஸ்? யார் நமக்கு வாழ்வாதாரம்? இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை, மழை போல பிரச்சனை இருந்தாலும் பனி போல ஆகும் என்று என்ன பண்ணுறார்? ஏசப்பா சொல்லுறார். அந்த பிரச்சனைலாம் போகுது. எப்படி போகுது? அடறனாலையா? ஜெபிக்கிறனாலையா? கண்ணீர் விடுவதனாலையா? உபவாசம் இல்லை. எதனால்? விசுவாசத்தினால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுவது. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்ப அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து
விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் போ போ அப்படின்னு சொன்னால் போவாது. எப்படி? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நீ அவன் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடிப்பான். ஆகவே விசுவாசம் மிக முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுவும் அப்படிதான் சொல்றாரு. பேதுரு எப்படி சொல்றாருன்னா விசுவாசத்தை பார்த்து, பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது உங்களுடைய விசுவாசம் சொல்றாரு. எதை காட்டிலும்? பொன்னை பார்க்கிலும் விசுவாசம் விலையேற பெற்றதா இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை வளமாக்கக்கூடிய சக்தி எதுல இருக்குது? விசுவாசம் தான். இல்லைங்க என் பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு இவ்வளோ நல்ல ரிச் ஃபேமிலிஸ் இருக்காங்க அதனால இருக்கு. இல்லை 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 இல்லை. விசுவாசம் என்பது அவருடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய சக்தி என்ன பண்றது இருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். எப்படி? ஆலயத்துக்கு வரணும், வசனத்தை கேட்க வேண்டும். அந்த வசனத்தை கேட்டு இங்கேயே சர்ச்சிலே விட்டுட்டு வீட்டுக்கு போய் விட வேண்டும். அப்படிதானே? சொல்லுங்கப்பா. வசனத்தை நாம் என்ன பண்ணணும்? வாரம் தவறாம எத்தனை ஆராதனைக்கோ அத்தனை ஆராதனை வரணும், வசனத்தை கேட்கணும். சில பேர் கரெக்டாக வந்துடுவாங்க, ஆனால் வசனம் இங்கே கேட்க மாட்டாங்க, மைண்ட் எங்கே போயிடும். அப்படி இருந்தாலும் விசுவாசம் அவங்களுக்கு கிரியை செய்யாது. ஆலயத்துக்கு தவறாமல் வர வேண்டும். வந்து என்ன பண்ண வேண்டும்? வசனத்தை கேட்க வேண்டும். வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போய் எப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த கேட்ட வசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? தியானிக்க வேண்டும். மாடு என்ன பண்ணுமா? வைக்கோல நல்லா சாப்பிட்டு நைட்டில் போய் என்ன பண்ணுமா? அசை போடும். அதுபோல் வசனத்தை நாம் என்ன பண்ணணும்? நல்லா மைண்டில் என்ன ஏற்றிக்கணும். வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும்? அப்படி நீங்கள் வசனத்தை தியானிக்கும் போது தான் விசுவாசத்தை நீங்கள் பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விசுவாசத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதுதான் என்ன கேட்டால் தேவ அன்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 முக்கியமான காரியங்கள் சொன்ன. 1 விசுவாசம், 2 அன்பு. அப்போ விசுவாசம் இவ்வளோ தூரம் பேசணும். வேத வசனம் சொல்லுது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட வந்து விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன்னு சொல்லுது. அப்போ இந்த இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விசுவாசத்தை இயக்கக்கூடிய சக்தினா தேவ அன்பு. சொல்லுங்க, தேவ அன்பு. அதுதான் கலாத்தியர்ல இப்படியாக நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அன்பினால், அன்பு இல்லாம, நல்லா கவனிச்சுக்கோங்க, அன்பு இல்லாம விசுவாசம் வேலை செய்யாது. அன்பினாலே அன்றி விசுவாசம் என்ன பண்ணுது? வேலை. சரி, ஒரு மோட்டர் இயங்கணும், அதுக்கு எது முக்கியம்? மின் சக்தி இல்லையா? எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா மோட்டர் ஓடுமா? ஓடாது. அது போல விசுவாசம் இயங்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தேவ அன்பு மிகவும் முக்கியம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிக பெரியதான ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய அன்பு மாத்திரமே. தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு அதன்படி வாழலைன்னா விசுவாசம் வேலை செய்யாது, செயலற்று போகும். தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்குது. தேவ அன்பு என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். அறிந்தாதான் அது என்ன பண்ணும்? அது நம்ம விசுவாசம் என்ன பண்ணும்? செயலை வேலை செய்யும், செயலடைய செய்யும். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறணும். அன்பு தான் விசுவாசத்தை என்ன பண்ணும்? இயக்கி விடுகிறதா இருக்கிறது. அப்போ 2மே என்ன பண்ணணும்? முக்கியம். அதுதான் ஆதியிலே சொன்ன என்ன, அன்பும் விசுவாசம் ஒன்று தொடர்புடையது. அன்பு தொடர்புடையது. அதில் தான் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13:13 இப்படியாக வாசிக்கிறோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை 3ம் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே என்னது? பெரியது. இவைகளில் அன்பே என்னது? பெரியது. பாருங்க, அன்பே பெரியது என்பது அந்த வார்த்தையை என்ன பண்ணுங்க கவனி. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்குமானா அது என்னது? தேவ அன்பு மட்டுமே. இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் மிக பெரிதான ஒன்று இருக்குமானால் தேவனுடைய அன்பு மாத்திரமே. அந்த அன்பை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகவே கூடாது. அப்போ அந்த அன்பு குறித்த வெளிப்பாடு எபேசு சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாக பவுல் இப்படியா எழுதுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 3:17-19. எபேசியர் 3:17-19. எபேசியர்
ஆ கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் 17லேருந்து நீங்கள் அன்பிலே நல்லா கவனிங்க. நீங்க அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, இரண்டாவது வார்த்தை நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் நீளமும் ஆழமும் ஆழமும் உயரமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். கவனிங்க, இந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது அன்பிலே வேரூன்றி. முதல் வார்த்தை என்னது? அன்பிலே வேரூன்றி என்று சொல்லுகிறது. இப்போ நல்ல நிலத்துல ஒரு மரத்தை வேரூன்றி வைத்தாங்கன்னா அந்த மரம் எப்படியா இருக்கும்? செழிப்பா இருக்கும். ரெண்டாவது என்ன பண்ணும்? அது வேரூன்றி இருக்கிறபடினால நல்ல கனிகளை என்ன பண்ணும்? கொடுக்கும். விலங்குதான் நான் சொல்றது. அன்பிலே வேரூன்றி. வேரூன்றினா ஒரு நல்ல நிலத்துல ஒரு மரத்தை வேரூன்றி நட்டு வைத்தார்கள் என்றால் அது என்ன பண்ணும்? செழிப்பா இருக்கும். அதுக்கு நீர் பாய்ச்சிக்கிறோம், அதுக்கு என்ன உரங்களை போடுறோம், எல்லாம் பண்றோம். அப்ப அந்த மரம் எப்படியா இருக்குது? செழிப்பா இருக்குது. செழிப்பா இருக்குது மாத்திரமல்ல, அது எப்படியா இருக்குது? கனிகள் நிறைந்ததாய் என்ன பண்றது இருக்குது. அது போல அன்பிலே வேரூன்றி இருக்கிறவர்களுக்கு, கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி இருக்கிறவர்களுக்கு எப்படியா இருக்குமா? மேலோட்டமா இல்லை, எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய அன்புல எப்படி இருக்கணும்? வேரூன்றி இருக்க வேண்டும். வேரூன்றி இருக்கிறவங்களுக்கு எப்படியா இருப்பாங்க? அவங்க செழிப்பா இருக்குமா? அவங்க எப்படியா இருப்பாங்களா? மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்களாம். அப்ப ஏங்க நான் மிகுந்த கனியை கொடுக்கல? அப்ப தன்னைத்தானே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ அன்புல நம்ம எப்படியா இருக்க வேண்டும்? வேரூன்றி இருக்க வேண்டும். அப்பொழுது வேரூன்றி நின்னாதான் என்ன பண்ணும்? செழிப்பா இருக்க முடியும். செழிப்பா இருந்தால் தான் என்ன பண்ணும்? மிகுந்த. சரி, ஒரு மரம் மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா எல்லா மக்களும் எப்படியா பார்ப்பாங்க? விருப்பமா என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க இல்லையா? அது போல கர்த்தர் சொல்றாரு, இந்த அன்புல வேரூன்றினா நீ எப்படி இருப்ப? மற்றவங்களே கவர்ற மாதிரி இருப்ப, மற்றவங்களே கவர்ந்து எடுப்ப. அந்த ஆத்மா என்ன பண்ணும்? மற்ற ஆத்மாக்களை சபைக்கு என்ன பண்ணும்? கொண்டு வரும். ஏன்னா அது வேரூன்றி நின்றுச்சுன்னா அது என்ன பண்ணும்? செழிப்பா இருக்கிறது மாத்தல, மிகுந்த கனிகளை எப்படி ஒரு நல்ல மரம் கொடுக்குமோ அதே போல ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பில தூங்காதீங்க, கவனிங்க, வேரூன்றி நின்னாங்கன்னா அவங்க எப்படியா இருப்பாங்க? மிகுந்த கனிகளை, அதாவது ஆத்துமாக்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக என்ன பண்ணுவாங்க? இருப்பார்கள். ரெண்டாவது வார்த்தை சொல்லுது. ரெண்டாவது வார்த்தை என்னது? அன்பிலே வேரூன்றி ஒன்று. ரெண்டாவது நிலை பெற்றவர்களாக்கி. நிலை பெற்றவர்கள் என்ற வார்த்தை எதை சொல்லுதுன்னா அஸ்திபாரம், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங் வந்து அலங்காரமா கட்டி இருக்குதான், அதுக்கு காரணம் என்ன கேட்டா ஃபவுண்டேஷன். அந்த அஸ்திபாரம் வந்து இல்லைன்னா அந்த பில்டிங் நிற்குமா? நிற்காது. ஸோ அந்த பில்டிங் மேலே இன்னொரு பில்டிங் கட்டணும்னா, உயரமான பில்டிங் கட்டணும்னா என்ன பண்ணும்? எது ஸ்ட்ராங்காக இருக்கணும்? அஸ்திபாரம். அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கட்டிடம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், உயரமாக இருக்கும். எல்லாருமே பார்த்து என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா. அது போல நல்ல கவனிங்க, தேவனுடைய அன்பில் நீங்களும் நான் எப்படியாரு அஸ்திபாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன பண்ணுவோம்? தேவனுடைய அன்பில் நாம் என்ன பண்ணணும்? நிலை பெற்றவர்களாக்கி. நிலை பெற்று இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். தேவனுடைய அன்பில் நம்ம என்ன பண்ணோம்? உறுதியாக இருக்க வேண்டும். அந்த நியூயார்க் பட்டணம் ஒன்று இருக்கான். அந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கெல்லாம் பில்டிங் கட்டுறாங்களோ அந்த பில்டிங் எல்லாம் வானத்தை ஒராசனமாக இருக்குமா. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப உயரமாக கட்டிட்டபடினால அந்த பில்டிங் வந்து என்ன பண்ணுச்சு? அது இடிஞ்சு விழுந்துச்சு. அதனால் அதை கட்டக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற பில்டிங் கூட என்ன பண்ணிட்டாங்க? கவர்மெண்ட்டு ஆர்டர் போட்டு அதை டிமாலிஷ் பண்ணிட்டாங்க சொன்னோம். ஏன் அது விழுந்துடுச்சு? அஸ்திபாரம். சத்தமாக சொல்லுங்களேன், அஸ்திபாரம் என்ன இல்லை? ஸ்ட்ராங் இல்லை. அதனால என்ன பண்ணுச்சு? ஆனால் நியூயார்க் பட்டணத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வானத்தை ஒராசரமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ அழகாகவும், அவ்வளோ உயரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சத்தமா
ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அதாவது உறுதியான அஸ்திபாரம். வேதம் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறது, நீ அன்பில் வேறுண்டு இருக்கிறது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்கள் நிலை பெற்றவர்களாய் அஸ்திபாரத்தில், தேவனுடைய அன்பில் அஸ்திபாரத்தில் வேறுன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கும்போது அந்த எப்படி பில்டிங் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதோ, அதை எப்படி பார்க்கறதுக்கு உயரமாக இருக்கிறதோ, நீ என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது ஆழமாய் நீ அஸ்திபாரம் போட்டிருந்தா உன் வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? உயர்ந்ததாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம், வசனத்தை கேட்டோம், மேலோட்டமான அந்த எந்த அளவுக்கு அறிந்து கொண்டீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதம். ஒரு பிள்ளை வந்து ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த பாடத்தை கற்றுக்கொண்டு வீட்டில் வந்து படிக்கும்போது அந்த பிள்ளை 100% எடுக்கும். சில பிள்ளைங்க அங்கே கிளாஸ்லேயே கேட்டுக்கொண்டு அதோடு விட்டுருங்க, வீட்டில் வந்து படிக்காது, விளையாடிக்கொண்டு அவங்களுடைய பர்சன்ட் 30 அல்லது 60% தான் இருக்கும். நம்மளுடைய ஆசீர்வாதம் அப்படிதான். எந்த அளவுக்கு அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி யார் இருக்கிறாங்களோ அவங்க செழிப்பாக இருப்பாங்க. அவங்க எப்படியா இருப்பாங்க? மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? உயர்ந்ததாய், சிறந்ததாய், அலங்காரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளணும். தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள என்ன பண்ணணும்? அவர் இன்னார் என்று நாம் என்ன பண்ண வேண்டும்? முதல்ல இது அறிந்து கொள்ளும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவ ஜீவியம் ஆவிக்குரிய, அதாவது தேவனை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ண முடியும்? வளர முடியும். ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே தேவனுடைய அன்பை நம்ம உடனே நம்ம விளங்கி கொள்ள முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவன்னா அவங்க எப்படியா இருக்கிறாங்க? குழந்தைகளாக இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த குட்டி பிள்ளை இருக்கிறான், ரேஷ்மா இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம கேரன் பிள்ளை இருக்கா வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை வந்து இப்போ அப்பாவுடைய அன்பு, தாயுடைய அன்பு புரியவே புரியாது. ஆனால் வளரும் போது என்ன ஆகும்? நாளுக்கு நாள் வளரும் போது தகப்பனுடைய அன்பு, தாயுடைய அன்பு எப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? விளங்கும். அதுபோல் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் தேவனுடைய அன்பு எப்படின்னு தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று என்ன படாது. ஆனால் அதிலே வளரும் போது, அந்த காரியத்திலே நாம் இருக்கும்போது தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் அன்பை நாம் என்ன பண்ண முடியும்? ருசித்து பார்க்க முடியும். ஆகவே 1 யோவான் 4 சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படியாக இருக்கிறாரு? தேவன் அன்பா இருக்கிறார். சொல்ல எப்படி சொல்றாரு? அன்பாகவே. அப்படின்னா என்னங்க? அன்பா இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறாருன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 லைன்ஸ்? இந்த 2 வார்த்தைகளுக்கும் இந்த 2 லைன்ஸ்க்கும் இல்லை வித்தியாசம் என்னது? அன்பாக இருக்கிறாரும் அன்பாகவே இருக்கிறாருக்க என்ன வித்தியாசம்? அன்பா இருக்கிறான்னு அன்பா இருக்கிறாருங்க, அவ்வளோதான். ஆனால் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. விளங்குதா? ஆகதான் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பை தவிர வேறொன்று அவர்கிட்ட என்ன பண்ணல, இல்லவே இல்லை. அவர் இரக்கம் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அல்லவர், இரக்கம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர் என்று சொல்லு. இரக்கம் நிறைந்தவர் என்னன்னா, இரக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில் தண்ணி இல்லைன்னா அந்த தண்ணீரால் அந்த தொட்டி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா? நான் என்னப்பா வேற பாஷையிலையா கேட்குறேன்? ஒரு தொட்டி இருக்குது, சரி நம்ம ஞானஸ்தான தொட்டின்னு வச்சுருக்கேன், அதில் தண்ணியே இல்லை, இந்த தண்ணீரால் இந்த தொட்டி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா யாராவது? சரி, சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க தானே? சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. சொல்ல மாட்டேன். ஒருவேளை பாதி தொட்டி நிரம்பி இருக்கு, பாதி தொட்டியில் தண்ணி இருக்கு, அது தண்ணீரால் நிறைஞ்சிருக்குன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? இந்த தொட்டி தண்ணியால் நிரம்பிக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டான். அதே அந்த தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க? அந்த தொட்டி என்ன பண்ணுது? தண்ணீரால் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தண்ணியை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதே போல இரக்கத்தில் இரக்கம் நிறைந்தவர் அப்படின்னு சொன்னா இரக்கத்தை தவிர வேறு அவர் எதுக்குமே கிடையாது. மற்ற காரியத்திலெல்லாம் பயங்கரமாக போசிப்பார். அவர் கடும் கோபம் கொள்ளுவார், அவர் சினம் கொள்ளுவார், அவர் பட்சபாதம் உள்ளவர், அவர் அப்படியா கண்டிப்பார் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இரக்கத்தை எப்படி ஒரு தொட்டியில் தண்ணீரால் நிறைஞ்சிருக்கும் போது தான் அந்த
தொட்டி நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களோ, தேவனுடைய குணாசியம் எப்படி இது? இரக்கத்தால் அவர் என்ன பண்றாரு? நிறைந்தவராக, இரக்கத்தில் நிறைந்தவராக என்ன பண்றாரு? அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தை தவிர வேற ஒன்றுமே அவர்கிட்ட என்ன பண்ணாது? கிடையவே கிடையாது. அவர் கடும் கோபம் உள்ளவர் அப்படி வேதத்தில் இருக்குது அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாருன்னா, ஏன் கடு கோபம் என்று சொல்கிறாருன்னா அதுக்கான விளக்கத்தை நாம் சொல்கிறோம். புதிய ஏற்பாடில் இப்படியாக நம்ம என்ன பண்ணுறோம்? வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய கோபம் தணிக்கப்பட்டு விட்டது, தேவனுடைய கோபம் தணிக்கப்பட்டு விட்டது என்று வேதம் சொல்லுது. இயேசு கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, இயேசப்பா சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தேவன் கோபம் என்கிற அக்கினியிலே தகனிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தில் அவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்மேல் ஏற்றுக்கொண்டு தேவ கோபம் அவர் மேல என்ன பண்ணுது? இருக்குது. யார் மேல? இயேசு மேல தேவ கோபம் என்ன பண்ணுது? இருக்குது. அந்த கோபம் என்கிற அக்னியில என்ன பண்ணிட்டாரு? அவரை என்ன பண்ணிட்டாங்க? தகனிக்கப்பட்டாங்க. அதனால தேவ கோபம் அக்னியில தகனிக்கப்பட்டது. பாவிகள் மேல் ஊற்றப்பட்டிருந்த அந்த தேவ கோபம் இயேசு தன்மேல ஏற்றுக்கொண்டு ஒட்டு மொத்தமா அவர் மேல என்ன பண்ணிட்டாங்க? அந்த கோபத்தை அவர் மேல என்ன பண்ணாங்க? செலுத்திட்டாங்க. அதனால அந்த தேவ கோபம், அந்த அணை என்ன பண்ணுச்சு? அமிழ்ந்து போட்டுச்சு. ஸோ இன்றைக்கு விசுவாசிக்கிற நீங்களும் ஆகணும், நம்ம மேல இருக்கிற கோபம் எல்லாம் ஏசப்பா மேல போயிட்டபடினால நம்ம மேல கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையும் இரக்கத்தையும் என்ன பண்றாரு? கிருபை இரக்கத்தையும் நம்ம இது செலுத்துகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ அன்பு எப்பேற்பட்டதா இருக்குது பாருங்களேன். இவ்வளோ காரியம் இருக்கிறோம், நம்ம எவ்வளோ காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அப்படி இருந்தோம் அந்த அன்பு என்ன பண்ணுறது? நம்மளை என்ன பண்ணுது? நேசிக்குது. நம்மள மேலே கிருபையை பொழுகுது, நம்மளது மேலே இரக்கத்தை பொழிகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது 1 கொரிந்தியர் 5:19 வாசிங்க. கர்த்தருக்கு சித்தம். 2 கொரிந்தியர் 5:19. 2 கொரிந்தியர் 5:19. சரி. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவரை தம்மோடு ஒப்புரவாக்கி. பாருங்க, நம்ம செய்யற பாவத்தை அவர் என்ன பண்ணலையா? எண்ணவே இல்லையா? என்ன காரணம்னா, நாம் கிறிஸ்துவோட கூட என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும். கிறிஸ்துவோட கூட நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் தன்மையில சுமந்து கொண்டு நமக்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டிய காரியத்தை எல்லாம் அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டு விட்டாரு. நம்மளை என்ன பண்ணிட்டாரு? கிருபை இரக்கத்தையும் நம்ம இது பொழிந்தறினார். அப்போ மனிதர்களுடைய பாவத்தை, அதாவது கடந்த கால பாவம், இறந்த கால பாவம், எதிர்கால எல்லா பாவத்தையும் என்ன பண்ணாரு? தண்டிக்கப்பட்டு விட்டார். அப்போ மனுஷன் மேல மனுஷனுடைய கோபம் அவனுடைய கணக்குல என்ன பண்ணதெல்லாம் எடுக்கிறதே கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் கிறிஸ்துவோட என்ன பண்ண வேண்டும்? ஒப்புரவாக வேண்டும். கிறிஸ்துவோட கூட நம்ம என்ன பண்ணணும்? அப்போ பாவிகள் யாவரையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார். பாவத்தை தான் அவர் வெறுக்கிறாரு. ஆனால் என்ன பண்றார்? பாவிகளை கர்த்தர் என்ன பண்றாரு? ஒருத்தரும் கெட்டு போகாமல் நித்திய வினைஞ்சனை அடையும்படிக்கு அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார்? நமக்காக சிலுவையில, கல்வாரி சிலுவையில நமக்காக என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்தது மார்க்கு 11:25-26. மார்க்கு 11:25 இருக்கு. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீங்கன்னா பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமா, இங்க பாருங்க, தேவ அன்பிலே நடந்து மற்றவர்களை மன்னிக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. தேவ அன்பிலேயே நடக்கணும், அதே நேரத்தில் என்ன பண்ணணும்? மன்னிக்க வேண்டிய. யாரெல்லாம் மன்னிச்சிருக்கிறீங்க இது வரலாம்? மன்னிச்சாதான் அவங்க தேவ மனுஷன், அவங்க தேவனுடைய பிள்ளை. ஏன்னா தேவ பிள்ளையா என்று சொல்லுவாங்க. தேவன் எப்படி பற்றவராக இருக்கிறா அப்படியே, அதாவது
அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், எப்படி சிஸ்டர் நான் மன்னிப்பேன், எப்படி பாஸ்டர் நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லலாம், மாம்சம்தான். ஆனால் வேத வசனம் என்ன சொன்ன, மன்னிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனிடத்துல அந்த நம்ம நம்ம செய்கிற ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனம் அதனால தான் இப்படியாக சொல்லுது, தேவ அன்பிலே நடந்து மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். முதலாவது விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஜெபிப்பதை பற்றி சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன பண்ணுது, ஜெபிக்கிறதை பற்றி என்ன பண்ணுது சொல்லுது. ஜெபத்திலே நாம் எதை விரும்பி கேட்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றார், விரும்புகிறார். ஜெபத்தில் எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் என்ன பண்ணணும், பெற்றுக்கணும். அப்போ பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இப்போ என்ன வேண்டும், மன்னிக்க வேண்டும். மற்றவங்க யாருன்னா தவறு செஞ்சால் மன்னிக்க. ஏன்னா நீ மன்னிச்சாதான் தான் செய்த பாவம் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணோம், மன்னிக்கப்படும். வேதத்தில் கூட வாசிக்கணும், எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லுது, 7x70. அப்போ எத்தனை முறை, ஒரு நாளைக்கு 490 முறை என்ன பண்ண. மன்னிப்பு மிகவும் முக்கியமானது பிரியமான. அப்போ தான் மன்னிக்கும் போது தான் விசுவாசமும் ஜெபமும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும், கிரியே செய்யும். இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணாது, ஒரு நாளும் நமக்கு என்ன பண்ணாது, கிரியை செய்யவே செய்யாது. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். நல்லா கவனிங்க, இது முக்கியமான காரியம். பகை, விரோதம், கசப்பு இவெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு விசுவாசம் வேலை செய்யணும் செய்யாது. முதல் ஏசப்பா என்ன சொல்ல தெரியுமா, அதெல்லாம் போய் ஏற கட்டிட்டு வா. அவங்க மேலே கோமா இருக்கிறியா, அவங்க மேலே பகையாக இருக்கிற, அவங்க மேலே கசப்பாக்குறியா, அதெல்லாம் என்ன பண்ணு. சில காரியத்தில் நானும் மன்னியாது இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் போகுது, மனசாட்சி உறுத்தும். அதை கிளியர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் ஏசப்பா. உடனே தேவனோட வார்த்தை, ஏன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது நம்ம கிளியரன்ஸ் என்ன பண்ணது கிடைக்காது. ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். ஒரு ஃப்ரீயோட நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெபத்தை ஏறி எடுக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பகை, விரோதம், கசப்பெல்லாம் இருந்துச்சுன்னா நீ செய்கிற விசுவாசம் என்ன பண்ணுது, செயலற்றதாக இருக்கும் அப்படி சொல்லு. அடுத்தது போராட்டம், போட்டி, சண்டை அதெல்லாம் வச்சுட்டு நான் இதோடவே வச்சுக்கிட்டு நான் ஜெபம் செய்வேன், அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும், கிடைக்கவே கிடைக்காது. இப்போ என்ன பண்ணோம், தேவனுடைய அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவளுக்கு மன்னித்து அவளுக்கு இரக்கம் செய்து அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சனா உன்னுடைய விசுவாசம் ஜெபமும் உனக்கு கிரியேட் செய்யும். ஹல்லேலூயா. அந்த விசுவாச ஜெபம் உன்னை உயர்த்தி வைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையவே கிடையாது. ஏன்னா வேத வசனம் என்ன சொல்லுது, அப்படியே செய்யும் போது அப்படியாகவே நடக்கிறது. எப்படியா நடக்கும் அப்படின்னு கேட்டால், உயர்ந்து வைப்பேன், சிறந்ததாக இருப்பேன், அலங்காரமாக இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஏன்னா பகையை தள்ளிட்டு வந்துட்டேன், கசப்பை ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டேன், பொறாமையை, போட்டியை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ட, எல்லாத்தையும் நீ மன்னிச்சுட்டு அவங்களுக்கு இரக்கம் செய்து அவங்களுக்கு உதவியை செஞ்சுட்டு வந்த. அப்படின்னால கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ ஃப்ரீ மனதோடு இருக்கிற, நீ என்ன வேணும் நீ என்ன பண்ணு கேளு, அதை நான் நிச்சயமாக என்ன பண்ணுவேன் உனக்கு திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்க வேண்டும், மன்னித்தாதான் நம்ம செய்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. அடுத்தபடியா ஒரு முறை ஒரு சிஸ்டர் வந்து பிரசங்கியார்கிட்ட சொன்னாங்களாம், ஐயா எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், கவனிங்க, அவன் அடங்கவே மாட்டான் ஐயா. கணவர் இருந்தார், அவரும் இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். அவர் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப அவனுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே வரான், அவனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதையே பல முறை அந்த பிரசங்கியார்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பிரசங்கியார் வந்து அந்த சிஸ்டரை பார்த்து சொன்னாராம், முதல்ல நீ அவன்கிட்ட சர்ச்சைக்கு வான்னு சொன்னால் கூட நான் வரமாட்டேன்னு சொல்கிறான், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது சில காரியத்தெல்லாம் சொல்கிறேன், ஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன், அவன் வந்து என்ன பண்ண மாட்டான், கவனிக்க மாட்டான். அப்போது நான் ஒன்று சொல்கிறேன் செய்யுங்களா, செய்கிறேன் ஐயா அப்படின்னு. முதல்ல அவனை கட்டாயப்படுத்த நிறுத்துங்க அப்படின்னா. ஐயோ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. அன்புள்ள வேரூன்றி நிலை பெற்றலாகி அதனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா நீ செஞ்சு தான் ஆகணும். அவன் செஞ்ச காரியத்தெல்லாம் மன்னின்னு சொன்னாரான். ஐயோ இது முடியவே முடியாது அப்படின்னா. அப்படிதான் தேவனுடைய அன்பில் வந்து செய்யணும்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதை நீ செஞ்சினா எப்படியா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. இப்போ என்ன பண்ணணும், அவனை கண்டிக்கிறத நிறுத்து. அவன் ஸ்கூல்லேருந்து வந்தானா அன்பா விசாரி, அவனுக்கு பிடிச்சது என்ன ஆகாரமோ செஞ்சு கொடு, அவனை முகமலர்ச்சியோடு வரவேறு, இதை செய்தால் போதும் அப்படின்னா. முடியாதையா ஆனால் செஞ்சுப்பா, நீ செஞ்சுனா அதனுடைய ஆசீர்வாதத்தை காண்பேன்னு சொன்னாரான்.
இல்லை ஏன் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி அந்த ஐயா இந்த பிரசங்கியார் எப்படி சொன்னாரோ அதே போல் செஞ்சாங்க. அப்படியே செய்யவும் எப்போ பார்த்தாலும் அம்மா இதை செய்யாத அதை செய்யாத இதை பண்ணு அதை பண்ணு அப்படி அப்படி மூஞ்சை காட்டிகிட்டே இருந்தவங்க முகம் நாளுக்கு நாள் மாற ஆரம்பிச்சுது. என்ன அம்மா புன்முறுவலோடு நான் வரவேற்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் நிறைய கெட்ட காரியங்களை செஞ்சு கொண்டிருந்தேன், அதெல்லாம் வச்சு என்னை குத்தி குத்தி காட்டி பேசுவாங்க, அதெல்லாம் பேசலை.